அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலரத்னகுமார் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே ப்ரொடெக்ஷன் ஏற்படுத்திக்கணும், நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம எந்த விஷயத்துலையும் ஒரு வெற்றியை கொடுக்கணும்னா, மகாபாரதத்தில் ஒரு கதையில் பார்த்திங்கன்னா, தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அர்ஜுனனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படும் போது தன்னுடைய தேர் சக்கரம், ரோகிணினா தேர், சக்கரம்னாலும் ரோகிணியை தான் குறிக்கும். அப்போ இந்த சக்கரத்தை கட்டி கிருஷ்ண பரமாத்மா அடிப்பார். அப்போ ஜென்ம நட்சத்திரமாக அது வேலை செய்யணும் அப்படின்னா அடிக்கடி நீங்கள் சக்கரங்கள் வடிவத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த சக்கரம் எதில் இருக்கும்? நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களே இருக்குது. சக்கரா கோல்டு டீயில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார்லேயும் இந்த சக்கரம் இருக்குது. அதே போல் யாராவது வியாபாரிகள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டயர் வண்டியில், அதாவது இந்த டயர் டியூப் இருக்கு இல்லையா, அதை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அந்த சக்கரம் எப்படி உருண்டு ஓடுதோ உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக உருண்டு ஓடும். அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமான மிருகசிரிஷத்தை நீங்கள் எப்படி இயக்கணும் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பண்ணணுன்னா மிருகசிரிஷ நட்சத்திரத்தோட சிம்பல் வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு. அப்போ மிருகசிரிஷத்துக்குள்ள ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விருட்சம் அப்படின்னா கருங்காலி. இவங்க தான் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் கருங்காலி பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மான் கொம்பு போட்ட ட்ரெஸ்ஸஸ், பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆலன் சோல் இருக்குது. அதே போல் நிறைய கம்பெனி நிறைய இப்போ விஷயங்கள் வந்திருக்கு. டீர் பிராண்ட் இருக்குது. அரிசியில் கூட பார்த்திங்கன்னா டீர் பிராண்ட் அரிசி கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த சிம்பலை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க. அந்த நட்சத்திர இயக்கங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இயங்கும். அடுத்தது மிருகசிரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம். அதோட மற்ற நட்சத்திரங்கள் என்ன? சித்திரை, அவிட்டம். சித்திரை நட்சத்திரம் பொதுவாகவே பப்பாளி பழத்தை குறிக்கும். உணவில் நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி பப்பாளியை சாப்பிட்றது, பப்பாய ஃபேஸ் வாஷ் அப்படின்னு நிறைய வருது, அதை பயன்படுத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் சக்கரத்தாழ் வழிபாடு. அதே போல் சித்திரை நட்சத்திரத்துக்குள்ள மூலிகை பார்த்திங்கன்னா வில்வம். அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சிவனுக்கு, முருகப்பெருமானுக்கு, அம்பாளுக்கெல்லாம் வில்வம் வாங்கிட்டு போய் பயன்படுத்துறது மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது அவிட்டம். அவிட்டம் அப்படின்னால இசைக்கருவிகள்னு பேர். அப்போ அடிக்கடி தபேலா இசை கேட்குறது, நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போனால் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, அதே போல் கோவில்களில் வாத்தியம் வாசிக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்யலாம், அவங்க மகனுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அவிட்டம் அப்படின்னாலே தோசைன்னு அர்த்தம். அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி உணவில் தோசை சாப்பிட்றது நல்லது. அவிட்டம் அப்படின்னா தக்காளி சாதத்தை உணவில் சேர்த்துக்கிறது, தக்காளி டொமேட்டோ சூப் சாப்பிட்றது. நிறைய பார்த்திங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஸ்கெட்சப்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறத விட இயற்கையாகவே வரக்கூடிய தக்காளி ஜூஸு, வீட்டிலேயே நீங்கள் தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஜெயிக்குன்னா 2வது நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருட்கள், அதுக்கான சிம்பிள்ஸ், அதுக்கான உணவுப் பொருட்கள், அதுக்கான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வாழ்வில் எல்லா விதமான முன்னேற்றமும் ஏற்படும். நாம் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, என்ன நீங்கள் ரீச் பண்ண முடியாமையோ, இல்லை உங்களுக்கு காசு கொடுத்து அஸ்ட்ராலஜி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும்போது நீங்களும் பலன் பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப், ஒரு தலைவலிக்கு ஒரு அமிர்தாஜன் தடவுற மாதிரி. இதையே வச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஏன்னா ஜோதிடம் என்பது வெறும் நட்சத்திரத்தை வச்சு மட்டும் இல்லை, பாவம் இருக்குது, கிரகம் இருக்குது, கிரக சேர்க்கைன்னு இருக்குது, திசாபுத்தின்னு இருக்குது, கோச்சாரம்னு இருக்குது, அந்தரம்னு இருக்குது, அதிசூட்சம் அந்தரம்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தோட பலம், 9ஆம் இடத்தோட பலம் நிறைய இருக்குது. இப்போ உடம்பு நீங்கள் வந்து தலைவலிக்குதுன்னா டாக்டர்கிட்ட வெறும் தலையை மட்டும் எடுத்து போய் காட்ட முடியாதுல்ல. அப்போ ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப். எப்போவுமே யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் பரிகாரம் செய்யுங்க, தப்புன்னு சொல்ல. அதே சமயத்தில் அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. காரணம், ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தால் நீங்கள் பலன் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம செய்யணும்? நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து பார்க்கல, உங்களால் முடிஞ்சதை யாருக்கா ஒரு டீயாவது வாங்கி தானமாக கொடுத்துருங்க. காரணம், வைத்தியம், மணி, மந்திர, ஔஷதம், வைத்தியமும் ஜோதிடமும் யார்ட்டையும் இலவசமாக பார்க்கக்கூடாது. காரணம், உங்களோட கர்மாவை நான் வாங்கிக்கிறேன். காரணம், உங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா இதை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு பலன் எனக்கு உண்டு. நீங்கள் இதை கேட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு சொன்னாலும் எனக்கும் பலன் உண்டு, உங்களுக்கும் உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் ஜெயிக்கும் போது கிரகங்கள் என்ன தாக்கும். ஸோ அதுக்கு நான் நிறைய வழிபாடுகள் பண்ணணும். நான் மட்டும் இல்லை, நிறைய அஸ்ட்ராலஜர்கள்ஸ் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஐயா உங்கள் பரிகாரத்தால் நான் ஜெயித்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். காரணம், ஒரு விஷயத்தில் அஸ்ட்ராலஜர் எதில் மிகப்பெரிய சக்ஸஸ்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸ் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நான் உங்கள் பரிகாரத்தை செஞ்ச சக்ஸஸ்ன்னு, அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரெவென்யூவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். காரணம், இந்த பரிகாரம் நீங்கள் நிறைய பேர் சக்ஸஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த பரிகாரங்களை எல்லாருக்கும் நான் சொல்ல முடியும்.
காரணம் எல்லா பரிகாரத்தையும் நான் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கிரகச்சரிக்கை எனக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கும். அதே போல் உங்களுக்கு இருக்க கிரகச்சரிக்கை இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிகாரமும் கிரகங்களும் மாறும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நல்ல கன்சல்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் இது. ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப். எப்படின்னா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க டக்குன்னு விடும். ஆனால் பர்மனெண்ட்டாகவே நீங்கள் ஜெயிக்கணும்னா என்னோடய அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது. ஸோ அனைவரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான வீடியோஸை நான் கண்டினியூவாக கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தரணும். காரணம், இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்போ சேவைங்கிறது நான் கட்டணம் இல்லாமல் பண்ண முடியாது. காரணம், எனக்கு எந்த பொருளும் யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல. அஸ்ட்ராலஜர் நீங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னு என்னை பஸ்ஸில் யாரும் ஃப்ரீயாக அழைச்சிட்டு போகல. என் காருக்கு யாரும் பெட்ரோல் போட மாட்டாங்க. காரணம், நீங்கள் வாங்கக்கூடிய அதே துணி கடையில் தான் நானும் ட்ரெஸ் வாங்குகிறேன். நீங்கள் வாங்கக்கூடிய மளிகை கடையில் தான் அதே நான் வாங்குகிறேன். எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான், எனக்கும் ஒரே ரேட்டு தான். ஸோ எல்லோரும் கேட்குறாங்க அஸ்ட்ராலஜி காசாக்காதீங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அஸ்ட்ராலஜி ஃப்ரீ. ஆனால் உங்களுக்கு டைம் ஒதுக்குறேன் இல்லையா, அதுக்கான அந்த காசு தான். ஸோ உங்களோட நிறை குறைகள் அனைத்தையும் கமெண்டில் போடுங்க. ஒரு ஜோதிடரை பற்றி கண்டிப்பாக இகழ்ந்து போடாதீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளில் வித்யா தோஷத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா ஜோதிடர்கள், வைத்தியர்கள் எல்லாமே அவங்க கர்மா வாங்கிட்டு தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. காரணம், உங்களை யாரும் வாங்க சொன்னான்னா பிறப்பே அதுக்கு தான். அப்படிங்கும்போது யாரையும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. நானும் இல்லை, எந்த அஸ்ட்ராலஜின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்கள் குழந்தைகளோட சந்ததிகளுக்கு படிப்பு, வாரிசு இதெல்லாம் பாதிச்சிடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்பாள் அருள் சேனல். அம்பாளோட அருளோடையே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.